எலக்ட்ரிசிட்டி ஒயரில் பறவைகளால் மட்டும் அப்படி இருக்க முடியுதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நாம் டச் பண்ணால் நாம் ஃப்ரை தான். ஹியூமன்ஸுக்கு மட்டும் இம்பாசிபிள், பறவைகளுக்கு மட்டும் அப்படி பாசிபிள். வாங்க பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டிக்கு பேசிக்கான ரூல் ஒன்று இருக்கு. என்னென்னா, சயின்ஸின் படி எலக்ட்ரிசிட்டியினுடைய வயரில் காணப்படுகின்ற பவர் நிலத்துக்கு கடத்தப்படணும் அல்லது அடுத்த வோல்டேஜுக்கு கடத்தப்படணும். இதுதான் எலக்ட்ரிசிட்டியினுடைய ஒரு பேசிக்கான சயின்டிஃபிக்கான ஒரு ரூல். இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய சயின்டிஃபிக்கான ரூலை ரியாலிட்டியோட ஒப்பிட்டு பார்த்தா யூஸ்வலி பறவைகள் எலக்ட்ரிசிட்டியினுடைய ஒரு வயரில் தான் இருக்கும். அந்த வயரில் உள்ள பவர் வேற எங்கேயும் போகிறதுக்கு வழிகள் இல்லை. அதனால் அந்த பறவையின் உடம்பின் வழியாக பவர் ஃபாலோ பண்ணாது. இதனால் பறவை சேஃப். பட் அந்த பறவை தனது இறகினை விரித்து அடுத்த வயரில் படுமாயின் அந்த பறவைக்கு ஷோக் அடிபடும். இப்போ எலக்ட்ரிசிட்டியினுடைய பேசிக் ரூலை கம்பேர் பண்ணி பார்த்தால், நான் முதல் சொன்னது போல ஒரு வயரில் இருந்து அடுத்த வோல்டேஜுக்கு பவர் கடத்தப்படணும், இல்லாட்டி நிலத்துக்கு கடத்தப்படணும். அப்போ இங்கே ஒரு வயரில் இருந்து அந்த பறவையினுடைய இறக்கையினால் அடுத்த வயருக்கு பவர் கடத்தப்படுகிறது. அதனால் அந்த பறவைக்கு ஷோக் அடிக்கப்படுகிறது. அதே மாதிரி நாங்களும் வாழ்க்கையில் ஒரு வயரில் தான் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய் பாய்.